நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஐயனார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தண்ணீரில் மிதப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீந்துறது பார்த்துருப்பீங்க, மிதக்கிறது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் கிணத்துல செஞ்சு காட்டியிருக்கேன். இது ஆழமான கிணறு. நீங்கள் ஏரிகளிலோ குளங்களிலோ தண்ணீருடைய ஆழம் குறைவாக இருக்கிற பகுதியில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கிணத்துல யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். புதுசாக கற்றுக்கிறவங்க, நீச்சல் தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க நீங்கள் எங்கே வேணாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பத்மாசனம் போட்டு கைகளை பின்னாடி கோர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம கையை விட்டுட்டு காலை விட்டுட்டு இருந்தால் லேசாக அசைவு கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பத்மாசனம் இட்டு கைகளை கோர்த்து நாம் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நீரில் படுத்திருக்கோம் பாருங்கள். இதுபோல் மணிக்கணக்காக நாள் முழுவதும் கூட நம்மளை மிதக்க முடியும். இந்த நுட்பம் தெரிஞ்சுக்கிட்டா நீச்சல் தெரியாதவங்க கூட ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சியில் நீரில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாம் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இது நீச்சல் கற்றுக்கிறத விட ரொம்ப சுலபமான எளிமையான வழிமுறை தான். இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. இதுபோல் நம்ம எப்படி மிதக்கிறோம், இது எல்லாருமே செய்யக்கூடியது தான். இது வெறும் சித்தர்கள் தான் முடியும், யாரோ ஒருத்தவங்களால முடியும் அப்படின்னு இல்லை, வெயிட்டு குறைவாக இருக்கிறவங்க அப்படி இல்லைங்க, எல்லாருமே இப்படி மிதக்க முடியும். சுவாச பயிற்சி பண்ணுறவங்க அல்லது காற்றை உள்நிறுத்த தெரிஞ்சவங்களுக்கு மிக மிக எளிமையாக இருக்கும். நம்ம காற்றை உள்ளே கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கிட்டு லேசான சுவாசம் இருக்கணுங்க. ரொம்ப இழுத்து வேகனா மூச்சு விடுற மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. நல்லா நுரையீரல் நிரம்புற மாதிரி காற்றை பிடிச்சிக்கிட்டு லேசான சுவாசம், கொஞ்சம் காற்று உள்ளே இருக்கணும், லேசான சுவாசம் இருக்கணுங்க. அந்த மாதிரி சுவாசிச்சிங்கன்னா நீங்கள் முழுக மாட்டீங்க, அப்படியே மிதந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இது எவ்வளவு நேரம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அவ்வளவு நேரம் மிதக்கலாம் நண்பர்களே. இந்த மிதக்கிற வித்தையை கற்றுக்கிட்டிங்கன்னா நீச்சல் தெரியலனாலும் தண்ணியில் விழுந்திங்கன்னா தப்பிச்சிடலாம். நீங்கள் மிதந்துக்கிட்டு இருந்தாவே யாராவது உங்களை தூக்கிடுவாங்க. நீச்சல் தெரிஞ்சிருக்குன்னே வச்சிங்களேன், மிகப்பெரிய கடல் போன்ற நீர் பகுதியில் விழுந்துட்டீங்க, சிக்கிட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து நீழ்ந்து வர பல மணி நேரங்கள் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு கை கால்கள் சோர்ந்து விடும். அப்படி இருக்கப்ப நம்ம இது போல் கை கால் சோர்ந்துருச்சின்னு வச்சிங்களேன், நம்ம கை காலை நீட்டி ஓய்வு எடுத்துக்கலாம். மீண்டும் நம்ம நீந்தி கரையை அடைஞ்சிடலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வெறுமனே கை காலை நீட்டி மிதந்தாலும் அலை போகிற பாக்கில் நம்மளை கரை சேர்த்துரும். இப்படி நமக்கு பல விதத்தில் இது பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. இந்த நுட்பத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கும் இது மாதிரி சாத்தியப்படுதா, நீங்களும் மிதக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய மேலான கருத்தை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நேரடியாக இதை நீங்கள் பார்க்கணும் அல்லது கற்றுக்கணும் அப்படின்னாலும் நாம் கற்றுத்தர தயாராக இருக்கோம். நேரில் நம்மளை தொடர்பு கொண்டு கற்றுக்கலாம் நண்பர்களே. இந்த ஒரு நல்ல தகவலை உங்களோடு இன்று பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. நன்றி.